திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த மாதத்திற்கான உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் மொத்தம் 74,79,358 ரூபாய் ரொக்கம் வசூலாகியுள்ளது. ரொக்க பணம் மட்டுமின்றி 162 கிராம் தங்கம் மற்றும் 2 கிலோ 890 கிராம் வெள்ளி ஆகியவையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கோவில் கண்காணிப்பாளர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த உண்டியல் என்னும் பணியில் பக்தர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் வங்கி ஊழியர்கள் என பலரும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே பட்டமங்கலம் சொட்டால் வண்ணம் கிராமத்தில் புற்றடி விநாயகர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி 2 கால யாக பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் புனித நீர் அடங்கிய கணங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே புதூர் கிராமத்தில் மாசி கடைசி வெள்ளியை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட காளைகள், 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றார்கள். போட்டியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய கொடி அணிவகுப்பு பேருந்து நிலையம், திருவெண்ணைநல்லூர் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியே மணிக்கூண்டு திடல் வரை நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் விழுப்புரம், ராமநாதபுரம், சேலம் மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவப் படையினரின் பாதுகாப்பு அணிவகுப்பு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே விளைநிலத்தில் வைத்திருந்த மக்காச்சோள குவியல் திடீரென தீப்பிடித்து எரிந்து சேதமானது. சந்தையில் மக்காச்சோளம் குறைவாக விலை போனதால் லக்கூர், ஆலம்பாடி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் அறுவடை செய்த மக்காச்சோளத்தை நல்ல விலை வந்தவுடன் விற்கலாம் என விவசாயிகள் விளைநிலத்தில் குவித்து வைத்திருந்தனர். இந்நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்ததில் மக்காச்சோளம் தீயில் கருகி சேதமானது. தகவல் அறிந்த வேப்பூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பல கிராமங்களில் மர்மமான முறையில் மக்காச்சோளம் தீப்பிடித்து எரிவது தொடர்ந்து நடைபெறுவதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் அருகே சுற்றுலா தலமாக மாற்றப்பட்ட சதுப்பேரி ஏரி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. சுமார் 19 கோடி ரூபாய் மதிப்பில் சதுப்பேரி ஏரி புனரமைக்கப்பட்டு படகு குழாம், ஏரியின் நடுவே செயற்கை தீவுகள், ஏரியை ரசிக்க காட்சி முனை, குழந்தைகள் பூங்கா உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. இதனை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி திறந்து வைத்து ஏரியில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை தீவுகளை பார்வையிட்டார். போர் பதற்றத்தால் இந்தியாவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என பரவி வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. எரிவாயு விநியோகம் தடையின்றி வழங்கப்படும் என்றும் தேவையற்ற அச்சத்தால் சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய வேண்டாம் என்றும் பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தட்டுப்பாட்டை தவிர்க்க குழாய் எரிவாயு வசதி உள்ள வீடுகள் உடனடியாக அந்த இணைப்பிற்கு மாறவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆண்டில் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், நாகாலாந்து ஆகிய 6 மாநிலங்களுக்கு 1913 கோடி ரூபாய் கூடுதல் நிதியுதவி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்நிலை குழு இம்முடிவை எடுத்துள்ளது. புயல், கனமழை, நிலச்சரிவு மற்றும் மேக வெடிப்பு போன்ற பேரிடர்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இந்த நிதி விடுவிக்கப்படுகிறது. இந்தியாவின் புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் குடிமக்களின் தகவல் அறியும் உரிமையை பாதிப்பதாக தொடரப்பட்ட மனுக்களை அரசமைப்பு அமர்வுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. தனிநபர் தகவல்களை கோர இந்த சட்டம் முழு தடை விதிப்பதாகவும்
இது வெளிப்படையான ஆட்சி நிர்வாகத்துக்கு எதிரானது என்றும் மனுதாரர்கள் வாதிட்டனர். இது ஒரு சில சிக்கலான மற்றும் உணர்வுபூர்வமான சட்ட பிரச்சனை என்று குறிப்பிட்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதுகுறித்து மத்திய அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 4 உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலிலும் கந்தஹாரிலும் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் பொதுமக்களின் வீடுகள் சேதமடைந்ததாக தாலிபான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல கிழக்கு ஆப்கானிஸ்தானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 4 உயிரிழந்ததாகவும் கூறியுள்ளனர். இந்த கொடூரமான தாக்குதலுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என்று தாலிபான் அரசு எச்சரித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் நடத்திய நடவடிக்கைக்கு பதிலடியாக ஆப்கானிஸ்தான் விமானப்படை பாகிஸ்தானின் கைபர் பதுன்குவா மாகாணத்தில் உள்ள கோஹாட் பகுதியில் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் தரப்பின் தகவலின்படி கோஹாட் ராணுவ கோட்டை, தூராந்த் எல்லை போர் கட்டளை மையம் உள்ளிட்ட பாகிஸ்தான் ராணுவத்தின் முக்கிய மையங்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் ராணுவ கட்டளை மையம், ஆயுத கிடங்குகள் சேதமடைந்ததாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. பிரான்சின் பாரிஸ் நகரை சைக்கிள்களுக்கான சொர்க்கமாக மாற்றியமைத்த கடந்த 10 ஆண்டு கால பசுமை புரட்சி குறித்து இந்த மாத மாநகராட்சி தேர்தலில் விவாதம் எழுந்துள்ளது. நகரில் அமைக்கப்பட்டுள்ள 1000 கிலோமீட்டர் நீள சைக்கிள் பாதைகள் மற்றும் 3 மடங்கு அதிகரித்துள்ள சைக்கிள் பயன்பாடு ஆகியவற்றை தொடர்ந்து முன்னெடுக்க சோசியலிச கட்சி வேட்பாளர் திட்டமிட்டுள்ளார். ஆனால் கார் நிறுத்தங்களை அகற்றி சைக்கிள்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்கு வலதுசாரி வேட்பாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த தேர்தல் பாரிஸின் சைக்கிள் கலாச்சாரம் நீடிக்குமா என்பதை தீர்மானிக்கும் முக்கிய தருணமாக பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் வங்கதேசத்தின் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் அங்குள்ள ரோஹிங்கியா முஸ்லிம் அகதிகள் பெரும் கவலையில் உள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக வரும் LPG சிலிண்டர் விநியோகம் தடைபட்டால் விறகுகளுக்காக மீண்டும் அடர்ந்த காடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். இது பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைவதோடு மீண்டும் காடுகள் அழிக்கப்படவும் வழிவகுக்கும் என தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. மேற்காசிய போர் சூழலால் இந்திய பங்குச்சந்தையில் தொடர் சரிவு காணப்பட்டு வருகிறது. இன்றைய வர்த்தக முடிவில் சென்செக்ஸ் 1470 புள்ளிகளும், நிப்டி 488 புள்ளிகளும் சரிந்தன. முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அந்நிய முதலீடு வெளியேற்றம் ஆகியவை இந்த சரிவுக்கு முக்கிய காரணங்களாக உள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி எரிசக்தி பாதுகாப்பை அமெரிக்காவிடம் விற்றுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நடைபெற்ற பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் கான்ஷிராம் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய ராகுல், பிரதமரின் செயலால் நாட்டுக்கு எந்த லாபமும் இல்லை என்றார். மாறாக இறக்குமதி வரிகள் மட்டுமே அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பங்கு மறுக்கப்படுவதாகவும் ராகுல் கூறினார். நாட்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தியை மட்டுமே நம்பி விவசாயம் செய்யும் நிலையை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கிசான் மகா பஞ்சாயத்து தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு நெல் மற்றும் கோதுமைக்கு மாற்றாக பருப்பு வகைகள் போன்ற மாற்றுப் பயிர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது. மேலும் மாற்றுப் பயிர்களை தேர்வு செய்யும் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. லோக்பால் உத்தரவின் பேரில் மகுவா மொய்த்ரா மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த போது சிபிஐ விசாரணையை தொடரலாம், ஆனால் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் தெரிவித்தது. நாடாளுமன்றத்தில் கேள்விகளை கேட்க தொழிலதிபர் தர்ஷன் அவரிடமிருந்து பணம் மற்றும் பரிசுகள் பெற்றதாக மகுவா மொய்த்ரா மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடைசி மூச்சு வரை மக்கள் சேவையே லட்சியம் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா தனது எக்ஸ் பக்கத்தில் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். தன் அரசியல் வாழ்க்கையில் பல வெற்றி தோல்விகளை கடந்து வந்தாலும் எந்த சூழலிலும் பொதுச் சேவையில் இருந்து தான் பின்வாங்கியதில்லை என்றும் அதிகாரத்தை தாண்டி மக்களின் நலனே தனது முதன்மை நோக்கம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேச மக்களுக்காக பணியாற்றுவதிலேயே தனது வாழ்நாளை அர்ப்பணிக்கப் போவதாகவும் சித்தராமையா பதிவிட்டுள்ளார்.
பங்குனி மாத பூஜைகளுக்காக சபரிமலை கோவில் நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது. அதனையடுத்து மார்ச் 19ஆம் தேதி வரை மாதாந்திர பூஜைகள் நடைபெறும். மீண்டும் பங்குனி உத்திர திருவிழாவுக்காக மார்ச் 22இல் நடை திறக்கப்பட்டு மார்ச் 23இல் கொடியேற்றத்துடன் 10ஆம் நாள் விழா தொடங்குகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி பம்பையில் ஆராட்டு விழாவோடு விழா நிறைவடைய உள்ளது. தரிசனத்துக்கு பக்தர்கள் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை கூடியதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனால் முதலில் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது நடப்பு நிதியாண்டில் கூடுதலாக சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்க மத்திய அரசை அனுமதிக்கும் வகையில் 2வது கட்ட துணை மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. ஈரான் போர் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சந்தையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை குறைக்க கடலில் தேங்கியுள்ள ரஷ்ய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை வாங்க அமெரிக்கா 30 நாட்கள் விலக்கு அளித்துள்ளது. மேலும் உயர்ந்து வரும் விலையை கட்டுப்படுத்த தனது அவசர கால சேமிப்பிலிருந்து 17.2 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை விடுவிப்பதாகவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் வடக்கு பகுதி மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நஸ்ரேத் அருகே உள்ள ஜார்சிர் கிராமத்தில் உள்ள வீடுகள் பலத்த சேதமடைந்துள்ளன. காயமடைந்தவர்களுக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக இஸ்ரேல் மீட்புப் படை தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை கண்டித்து கிரீஸ் நாட்டின் தலைநகர் ஏதென்ஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராடினர். ஈரான் மக்களுக்கு ஆதரவாக முழக்கமிட்ட போராட்டக்காரர்கள் அமெரிக்க தூதரகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர். இந்த போராட்டத்தால் ஏதென்ஸின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது. தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு நிலையிலிருந்து அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்க வேண்டிய 3112 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மேலும் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கான ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் 3ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதலும் நிதியுதவியும் அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் கொலைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்துவிட்டதாக அரசு அதிகாரிகள் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் பொய்யானவை என்று அன்புமணி ராமதாஸ் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் குற்றம் சாட்டினர். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகளின்படி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சியில் கொலைகள் மற்றும் போக்சோ வழக்குகள் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர்கள் 2021ஆம் ஆண்டு நடந்த கொலைகளின் எண்ணிக்கையில் சுமார் 144 வழக்குகளை அரசு மறைத்துள்ளதாக குற்றம் சாட்டினர். தமிழ்நாட்டில் நிகழும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து மத்திய குழுவை அனுப்பி விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக எம்பி இன்பதுரை வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர் தமிழ்நாடு தினம் ஒரு நிர்பயா சம்பவத்தை எதிர்கொள்வதாகவும் கூறினார். மணிப்பூருக்கு கலங்குவீர்கள், தமிழ்நாட்டுக்கு கிடையாதா எனவும் திமுக உறுப்பினர்களை பார்த்து இன்பதுரை கேள்வி எழுப்பினார். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரனிடம் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி வரும் 17ஆம் தேதி நடத்த உள்ள போராட்டத்துக்கு வருமாறு அழைத்துள்ளார். அதிமுக கூட்டணியில் உள்ள அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கே. பழனிசாமி பேசியதாகவும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக இருவரும் ஆலோசித்ததாகவும் கூறப்படுகிறது. மத்திய அரசை கண்டித்து நாளை மாநிலம் முழுவதும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது. திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் தவறான வெளியுறவு கொள்கையால் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்காமல் நாடு முழுவதும் சமையல் கேஸ், வணிக கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் அவதியுறுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆட்சியிலும் கட்சியிலும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால்தான் அவருக்கு தொடர் தோல்வி கிடைத்து வருகிறது என்று முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் கூறினார். தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து குற்றமிழைத்தவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவதாக கூறினார்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் அவசர கூட்டம் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. 90க்கும் மேற்பட்டோர் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆதரவு தெரிவித்தனர். கூட்டணி அமைத்தால் ஊக்கமளிப்பதாக இருக்கும் என மாவட்ட செயலாளர்கள் கருத்து தெரிவித்தனர். அதிமுக கூட்டணியில் தவிக இணைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை கருத்து உள்ள கட்சிகள் இணையலாம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளது என்றும் தங்கள் தலைமையை ஏற்கும் கட்சிகள் இணைவதில் மாற்று கருத்து இல்லை என்றும் கூறினார். மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு கட்டாய விடுமுறை கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த், மாதவிடாய் விடுமுறை கட்டாயம் என சட்டம் இயற்றப்பட்டாலோ அல்லது வரையறுக்கப்பட்டாலோ அது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். பெண்களை யாரும் பணியமர்த்த மாட்டார்கள் என கூறிய அவர், பெண்களுக்கு அரசு வேலைக்கு செல்வது கூட தடைப்பட்டுவிடும் என்றார். பக்கவாதம் மற்றும் தண்டுவட பாதிப்பினால் கை கால்கள் செயலிழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையாக மூளையில் பொருத்தக்கூடிய உலகின் முதல் BCI என்ற மூளை கணினி இன்டர்பேஸ் மருத்துவ கருவிக்கு சீனா ஒப்புதல் அளித்திருக்கிறது. இக்கருவி மூளையின் சிக்னல்களை கண்டறிந்து அதன் மூலம் நோயாளிகள் தங்கள் கைகளை அசைக்கவும் பொருட்களை பிடிக்கவும் உதவுகிறது. கூகுள் மேப்ஸில் AI அடிப்படையாக கொண்ட ஆஸ்க் மேப்ஸ் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எந்த ஒரு இடத்தையும் பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கும். உதாரணமாக, அப்பகுதியில் என்னென்ன உணவகங்கள் மற்றும் கஃபேக்கள் உள்ளன என்பது குறித்து கேள்வியை எழுப்பி தெரிந்து கொள்ளலாம். தற்போது ஆஸ்க் மேப்ஸ் வசதியை ஆங்கிலத்தில் மட்டுமே பயன்படுத்த இயலும்.